சனியும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இதில் 2 விதமாக பிரிக்கணும். இப்போது சுக்கிரன் வலுவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சனி கூட இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் வந்து திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வருவார். மனைவி வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்தால் சொந்தமாக தொழில் பண்ண ஆரம்பிப்பார். அல்லது உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் கிடச்சி ஒரு பெரிய இடத்துக்கு வருவார். சொத்து சுகமெல்லாம் வாங்குவார். இது வந்து சுக்கிரன் வலுவாக இருந்து கூட சனி இருந்தா. இப்போ இதே காம்பினேஷனில் சனி வலுவாக இருக்கார், சுக்கிரன் கூட இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. தொழிலில் பிரமாதமாக பண்ணுவார். கல்யாணத்துக்கு முன்னாடியே தொழிலில் சக்ஸஸ் ஆகிடுவார். மனைவி வந்ததுக்கப்புறம் மனைவியும் சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க. அல்லது அவங்க ஒரு உத்தியோகம் பார்த்து பொருளாதாரத்தை கொண்டு வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போவும் குடும்ப பொருளாதாரம் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையில் 2ல் எது வலுவாக இருந்தாலும் யோகம்தான். என்ன காரணம்னா, சனியும் சுக்கிரனும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட்டு. அதனால் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கைங்கிறது தொழில் ரீதியான முன்னேற்றம். அதுலேயும் தொழில் பண்ணுற இடத்துலையே பெரும்பாலும் வீடு அமைச்சிக்கிருவாங்க. அல்லது வீட்டுக்கு பக்கத்துலேயே தொழில் அமைச்சிக்கிருவாங்க. அதில் வந்து பெரிய அளவில் சக்ஸஸும் ஆவாங்க. வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்நாளில் அடுத்தவங்க பார்த்து, சொந்த பந்தம் பார்த்து வியக்கிற அளவுக்கான சொத்து அல்லது வீடு அப்படிங்கிறது இவங்க நிச்சயமாக வாங்கிடுவாங்க. அதுக்கு சொந்தமாகிடுவாங்க.